மதத்தை மறந்து ஒன்றாக நாம் போராட வேண்டுமாடா தமிழா. இன்று போராடவில்லை என்றால் நாளை நமது உரிமை பறிபோகுமே நண்பா. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எங்கள் சொந்தம். ஹாய், வணக்கம் நண்பர்களே. அரசியல் பல்லாங்குழி, அரசியல் சதுரங்க ஆட்டம், இதை நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. எதை நோக்கி அரசியல், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள்லாம், என்ன ஒன்றும் புரியாமல் தான் போயிட்டுருக்கு. அவ்வளோ கோபங்கள். ஒரு நார்மலான ஒரு மனிதன் என்ன மனசில் சிந்திக்கிறான், என்ன சிந்தனைகள் உள்ளே இருக்குது, எல்லாருக்குமே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி உள்ளே இருக்குது. எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்ம எல்லோரும் கடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு விஷயம், நமக்கு நடக்கலையேன்னு சொல்லிவிட்டு அதை நகர்த்தி கொண்டு போயிடாதீங்க. நமக்கு நடக்கிறது இன்னும் கூடிய விரைவில் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம தெருவுலையோ, நம்ம ஊர்லேயோ, நம்ம வீட்லேயோ நடக்கிறது இன்னும் பக்கத்தில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். நடக்கிறதுக்கு பெரிய நாட்களோ மாதங்களோ பிடிக்காது, வருஷங்களோ பிடிக்காது, நிமிடங்கள் தான் பிடிக்கும். அதனால் நமக்கு நடக்கலையேன்னு சொல்லி கடந்து போகிறத விஷயத்தை தயவுசெய்து விடுங்க. இது மக்களுடைய போராட்டம், மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதை நம்ம யோசிக்காமல் கடந்து போகிறோம். தயவுசெய்து கடந்து போகிறத தவிருங்கள். எதை பற்றி நான் சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. நேற்று விழுப்புரத்தில் விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஒரு சென்ட் மேரி ஸ்கூலில் ஒரு எல்கேஜி குழந்தை செப்டி டேங்கில் விழுந்து இறந்து போயிருக்கு. அப்புறம் இந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மாணவியை கற்பழித்து அதுக்கு கேஸு போயிட்டுருக்குது. அந்த கேஸில் யார் யார் இன்வால்வ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க, யார் என்ன ஒன்றும் புரிய மாட்டுது. அவங்க யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் போராடுறாங்க. எதிர்கட்சி அவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாலே போராடி அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த ஞானசேகரனை 15 நாள் ரிமாண்டில் போலீஸ்காரங்க எடுத்துருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அவன் 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ வெளியில் ஜாமீனில் வந்துடுவான். வந்து அவன் வேலையை அவன் திருப்பி செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிறான். இதில் வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இதை நோக்கி யாருமே, அவங்க 2 பேருமே வாயை திறக்கல. முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் இருந்தாலும் சரி, 2 பேருமே வாயை இது வரைக்கும் திறக்கல. ஏன் அவங்க திறக்கலை? அவங்க தானே ஆளுங்கட்சி, அவங்க தானே இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்சியை. ஏடிஎம்கே ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா உடனே கோயம்புத்தூர் கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இவங்களோட வாதம், டிஎம்கேயோட வாதம். டிஎம்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஏடிஎம்கேயோட வாதம். இந்த 5 வருஷம் நீங்கள் தானே ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோயம்புத்தூர் கேஸாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவோட கொடைநாடு வழக்காக இருந்தாலும் சரி, எடுத்து ஆட வேண்டியதானே, எடுத்து விளையாட வேண்டியதானே, விளையாண்டு அதில் யார் வந்து குற்றவாளிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு தானே உங்களை முதலமைச்சரை உட்கார வச்சுருக்கிறோம். அதுக்கு தானே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்குது. எம்பி எம்எல்ஏன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லாம்? பெஞ்சை தைக்கிறதுக்காக போயிட்டுருக்கீங்க எல்லோரும் உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டு உங்களுக்கு என்னத்துக்கு நடக்குது? இதெல்லாம் என்ன ஆச்சு? இந்த கடந்து போன காலங்கள், கடந்த கேஸு, இதுக்கெல்லாம் என்ன முடிவு? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் வீட்டில் வந்து ரைடு, இடி ரைடு. அவர் பையன் வீட்டில் இடி ரைடு. பையன் எஸ்கேப்டு, ஃபாரின் கிளம்பி போயிட்டார், வெளிநாடு. எவ்வளோ டாக்குமெண்ட் எடுத்துருக்கிறாங்க, எவ்வளோ பணம் எடுத்துருக்கிறாங்க, எதுவுமே தெரியல. நேற்று துரைமுருகன் வந்து டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இடி அப்படின்ட்டு. என்ன இல்லைன்னு சொல்லி கையெழுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க? அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த ரிசிப்டை நீங்கள் வெளிப்படையாக காமிக்க முடியுமா? இந்த ஊழல்வாதிகளை நம்பி திருப்பி 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 ஊழல்வாதிகளுக்கே நீங்கள் ஓட்டை போட்டு இந்த ஓட்டை போட்டு தொலைகிறீங்க. தொடர்ந்து எம்பியாக தான் துரைமுருகன் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் உங்களால் எதுவும் செய்ய முடியல? இப்படியே கடந்து போனால் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? எப்படி நீங்கள் இதுலேருந்து வெளியில் வர போகிறீங்க? எப்படி நம்ம பிள்ளைங்க நாளைக்கு இதை கடந்து வெளியில் வரும்? ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. திராவிடம், தமிழ் தேசியம், இதெல்லாம் என்ன? யாருக்கும் தெரியாமல் நடக்காதீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. திராவிடன்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ்னா யார், திராவிடன்னா யார், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம சிந்திக்கலை அப்படின்னா யாரோ ஒருத்தன் ஆண்டுக்கிட்டு இருக்கான், நம்மள யாரோ ஒருத்தன் ஆளுவான். தயவுசெய்து அந்த தப்பு மீண்டும் மீண்டும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. ஒரு தமிழன் தான் தமிழனா ஆளணும். அவன் தான் ஆண்டா மட்டும்தான் நமக்கு விடுமூச்சம். அது வரைக்கும் நமக்கு விடுமூச்சம் இல்லை. இந்த பாலியல் குற்றங்களாக இருந்தாலும் சரி, திருட்டு குற்றங்களாக இருந்தாலும் சரி, ஊழல் குற்றங்களாக இருந்தாலும் சரி, லஞ்ச குற்றங்களாக இருந்தாலும் சரி, என்ன இந்த மாதிரி வந்து மண் திருட்டாக இருந்தாலும் சரி,
எதுவுமே நம்மளால் தவிர்க்க முடியாது. இயற்கை வளங்களை சுரண்டிக்கிட்டே தான் இருப்போம். இதெல்லாம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த கேஸும் ஒரு முடிவுக்கு வராது. இந்த போலீஸ்காரங்க அனைவருமே, நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சில பேர் இந்த ஹை ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஆளுங்கட்சிகளுக்கும் முக்கியமான தொழிலதிபர்களுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தைங்கள் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு குடும்பங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி சிந்திக்கலை. இன்றைக்கி வரக்கூடிய அந்த பணம், நமக்கு பணம் வந்துடுச்சு நல்லா வாழலாம் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க. அவங்க 4-5 பேர் செய்கிற வேலைகளில் எவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்படுறாங்கங்கிறது யாரும் யோசிக்கவே மாட்டுறாங்க அதை பற்றி. ஸோ தமிழர்களே, மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது ஒன்று தான். இவங்க எவ்வளோ காப்ராவாக ஒரு கேஸை எடுக்கிறாங்களோ, எவ்வளோ ஸ்பீடாக அந்த கேஸ் போகுதோ அவ்வளோ ஸ்பீடாக குறைஞ்சிரும். அவங்க குற்றவாளிகளுக்கு யாருக்கும் இது வரைக்கும் தண்டனை கிடைக்கல. இவங்க தண்டனையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஞானசேகரங்கிறவன் இன்னும் 2 மாதத்தில் வெளியில் வந்துடுவான். ஜாமீனில் வெளில வந்துடுவான். மீண்டும் அதே மாதிரி அவன் கட்சி கொடியை போட்டுட்டு ஒரு ஸ்கார்பியோலையோ ஒரு புலோரோலையோ போட்டுட்டு அவன் அதே மீண்டும் அந்த செயலை செய்வான். அதுக்கு நம்ம அரசியல்வாதிங்க ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் இருந்தால் தான் அவனுங்க பணக்காரனாக இருக்க முடியும். அவங்களுக்கு அந்த காசு போகும், அவனுங்க நினச்சதை சாதிக்கலாம். அப்போ அவங்களுக்கு கைக்கூலிகள் வேணும். அதற்கு இந்த மாதிரி ஆளுங்களை அவங்க பணம் கொடுத்து வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய வச்சு இன்றைக்கும் சார் யாருன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவனை அடித்து உதச்சா அவன்கிட்ட கேட்க முடியாதா? சார் யாருன்னு தெரியாதா? தெரியும். 15 நாள் ரிமாண்டில் எடுத்திருக்காங்க போலீஸ்காரங்க. ஏன் மற்றவங்களாம் விசாரித்து எவ்வளோ அப்பாவிகளை அடித்து விசாரித்து அவன் மேலே ஒரு கெஞ்சா வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்னு போட்டு அவனை உள்ளே தள்ளலையா? அப்பாவிகள்லாம் உள்ளே இல்லையா? குற்றம் செஞ்சவன் அத்தனையும் வெளியில் இருக்கான், குற்றம் செய்யாதவன் அத்தனை பேரும் உள்ளே இருக்கிறான். என் போலீஸ்காரங்க நினச்சா செய்ய முடியாதுன்னு எதுவும் கிடையாது. 15 நாள் ரிமாண்டில் எடுத்துருக்காங்க. 10 நாள் ரிமாண்டில் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அவனை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. நீ சொல்லாத, அப்படியே சொன்னாலும் அவன் மறைச்சிருவாங்க. இப்போ ஏன்னா ஆளுங்கட்சியில் அதில் யாரோ பெரிய ஆள் தலையீடு இருக்குது. அதில் அந்த பொண்ணு நேற்று வாக்குமூலம் கொடுத்துருக்கு. அவன் சாருக்கிட்ட பேசினான். அந்த சார் யார்? அதை ஏன் உங்களால் விசாரிக்க முடியல? இந்த நிகழ்வு நடந்து 10 நாள் ஆகிப்போச்சு. 10 நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் ஃபோனை செக் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு, என்கொயரியில் கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு, ஒரு க்ரைமில் கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சு, அவன் ரெக்கார்ட்ஸை எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு, அவனை அடித்து உதச்சி வாங்கினாலும் முடிஞ்சு போச்சு. ஏங்க ஒரு குற்றவாளி கையில் இருக்கிறான். இத்தனை பேர் எதிர்க்கட்சி தலைவர்கள், நம்ம மக்கள்கள் இவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்கோம். மகளிர் சங்க கூட்டம் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். குற்றவாளியை நீங்கள் உங்கள் கையில் இருக்கான், பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அவங்ககிட்டேருந்து உங்கள்ட்ட ஏன் வாக்குமூலம் வாங்க முடியல? உங்களுக்கு என்ன ப்ரெஷர்? நீங்கள் போலீஸ் வேலையை பார்க்க வேண்டியது தானே? அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க? மக்களே, மீண்டும் நான் சொல்கிறேன், நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம். வருங்கால ஓட்டு நல்ல ஓட்டாக இருக்கணும். அது நல்லவர்களுக்கு போய் சேரணும். நல்லவர்களை உட்கார வைக்கல உங்களை யாராலையும் கவுந்து பண்ண முடியாது. உங்களன்னு இல்லை, என்னையும் சேர்த்து தான். நம்மளை யாராலையும் கவுந்து பண்ண முடியாது. மீண்டும் கற்பழிப்பை நம்ம வீட்லேயோ, நம்ம தெருவுலையோ, நம்ம ஊர்லேயோ, நம்ம நாட்டிலையோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். கற்பழிப்புங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. நடக்கலாங்க. இதுக்கு அநியாயமாக டெய்லியும் 5 கேஸு 6 கேஸு, டெய்லியும் 5-6 கேஸை நம்ம நகர்ந்து எப்படிங்க போயிட்டே இருக்கிறது? ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. தயவுசெய்து இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வருகின்ற எலெக்ஷனில் நம்ம கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நல்லவங்களுக்கு ஓட்டை போடுங்க. அவங்க தோற்று போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு உடனே அவன் ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டை போட்டு குத்திடுவோம் அப்படின்னு நினச்சி குத்தாதீங்க. தயவுசெய்து நம்ம கொஞ்சமாவது திங்க் பண்ணி போடுங்க. அவன் தோற்றாலும் பரவாயில்ல, நம்மளோட ஓட்டு நல்லவனுக்கு போய் சேருதாங்கிறது தான் முக்கியம். அந்த மன திருப்தியாவது வீட்டில் உட்காந்துருக்கலாம். சரி, ஓகே மக்களே, இதை நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால் பகிர்ந்துக்கிட்டோம். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எங்கள் சொந்தம் தானுங்க. மதத்தை சொல்லி பிரிக்க மிருகங்களை வரட்டுங்க. ஐயன் அக்பர் மேரி இங்க எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் மனசங்கதான். குடியுரிமை சட்டம் வேண்டாமே, நாங்கள் குடியிருக்க வீடு வேணுமே. மக்கள் பதிவு எதுவும் இங்க வேணாம். ஒரு தாய் மக்களா நாங்க வாழுவோமே.